Hi guys, recently I quit trading அப்படிங்கற மாதிரி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன். அந்த வீடியோக்கு நிறைய பாசிட்டிவ் as well நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்தது. ஐயோ மீண்டுமா First of all நான் அந்த வீடியோல நிறைய பர்சனலான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணல for obvious reasons. இந்த வீடியோல அந்த கட்டாயம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போறேன். First of all அந்த வீடியோல most of the comments எந்த மாதிரி இருந்ததுன்னா உனக்கு எமோஷன் வந்து ஹேண்டில் பண்ண தெரியல நீ வந்து ஒரு நல்ல ட்ரேடர் வந்து இல்ல ஆனா நீ அந்த ட்ரேடிங் கரியரே வந்து குத்தம் சொல்ற அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து நீ இந்த வீடியோலயே வந்து பாக்கும்போது தெரியுது எவ்வளவு எமோஷன் ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஆளா வந்திருக்க நீ கண்டிப்பா அன்ஃபிட்டா தான் வந்திருப்ப ட்ரேடிங்க்கு அப்படினு வந்திருந்தது கமாண்டுக்கு நான் அவசரம் பண்ணிட்டேன் நான் ஒரு சில பேர் வந்து ரொம்ப அனாரியமா பேசுறீங்க சில பேர் எஸ்எம்சிலாம் கற்றுக்கோங்க ப்ரோ எஸ்எம்சி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ண இன்னும் பெட்டராக வந்திருக்கும் சில பேர் கிரிப்டோ மார்க்கெட் வந்து சீசனல் மார்க்கெட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபாரெக்ஸு கோல்டு இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர்லாம் எனக்கு ரொம்பவே நல்லதை நினச்சலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் மெயினாக வந்து நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க இல்லை ட்ரேடிங் வந்து கற்றுக்க போகிறீங்கன்னா என்னோட ஆனஸ்டான விஷயங்கள் என்னோட ஜேர்னியில் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து ரியலிஸ்டிக்கான ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியே ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் ஆக்சுவலாக மெட்டா ட்ரேடர் 4-5லாம் வந்து இருக்குல்ல இந்த ஃபாரெக்ஸ்க்கு ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மியாக ஒரு ஃபேக்கான ஆப்பே வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து போயிட்டு வந்துருக்குது ஜீரோதா வந்து க்ளோன் பண்ணுற மாதிரிலாம் ட்விட்டர்லாம் வந்து பார்த்துருந்தேன் ஒரு ஃபேக்கான ஒரு சாஃப்ட்வேர்லாம் வந்து ரன் பண்ணி காமிக்கிற மாதிரி ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும் போது அவங்களோட கோர்ஸ் விற்கிறதுக்காக இப்போது டெக் யூஸ் பண்ணி எங்கேயோ வந்து போயிட்டுருக்குது ஸ்கேம் பண்ணுறதுக்கான வேகம் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோட கான்டெக்ஸ்டே இதுதான் மெயினாக நான் லாஸ்ட்டாக பண்ணது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து ஒரு சீரியஸான கெரியராகவும் ட்ரேடிங் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் அவங்களோட 50,000 1 லட்சம்லாம் அசால்ட்டாக கோர்ஸ் விற்கிறானுங்க அவனுக்கிட்ட போய் அவ்வளோ காசு வந்து கொடுத்து ஏமாறுறது இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வேறு எதுவும் வந்து பார்க்காம ட்ரேடிங் வந்து நம்பிய உள்ள ஃபுல்லாக வந்து ஏமாந்து வந்து நிற்கிறது ஸோ இதை பற்றி தான் நான் மெயினாக அட்ரஸ் பண்ண நினச்சது இந்த வீடியோவில் இதை பற்றி நான் பெருசாக இதுக்கு மேலே வந்து பேச போகிறது இல்லை ஆக்சுவலான விஷயங்கள் நான் பேச நினச்சது ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லெவரேஜ் ட்ரேடிங் வந்து குவிட் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷன் வந்து ட்ரேடிங் ஆப்வியஸாக வந்து இல்லை ட்ரேடிங் இப்போவுமே எனக்கு வந்து பிடிக்கும் பட் எனக்கு என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் வரக்கூடிய புதுசான டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறது அதில் இனிஷியலாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி வீடியோ மூலயமா நம்ம கம்யூனிட்டிகிட்ட வந்து ஷேர் பண்ணுறது அண்ட் மற்ற மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி வந்து படிக்க இதெல்லாம் தான் என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் சைட் பை சைடு உங்களோட ட்ரேடுக்கான என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் போட்டலாம் ட்ரேடிங் வந்து ஒரு சைடாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாமே அப்படின்னு ட்ரேடிங் வந்து ஒரு சீரியஸான பிஸ்னஸாக உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து அதை வந்து டீல் பண்ணி ஒரு ஆக்சுவலாக ஒரு சீரியஸான அமௌண்ட் வந்து போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இருக்காது ஃப்ரஸ்ட்ரேஷனை தாண்டி அதுக்கு நிறைய எனர்ஜி அஸ் வெல் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் ஆகும் அது ட்ரேடிங் ஆக்சுவலாக பண்ணுறவங்களுக்கு வந்து புரியும் நான் போன வீடியோ அதாவது அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணும்போது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறதாகவும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் ஏன் ப்ரோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து டெலிகிராமில் என்னோட நலன் கருதி வந்து மெசேஜ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் கோபி பிரதர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ப்ரோ நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஏன் ப்ரோ ஷேர் பண்ணுறீங்க அந்த பார்ட்டை டெலீட் பண்ணிவிடுங்க அதில் உங்களோட வீக்னஸ் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில பிரதர்ஸ்லாம் அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவையில்லை ப்ரோ பர்சனல் விஷயம் பர்சனலாகவே வந்து இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வீடியோஸில் இந்தளவுக்கு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண காரணம் என்னென்னா கொஞ்சம் லைக்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ ஆப்வியஸாக அது கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனிஷியலாக ட்ரேடிங்கில் வந்து நிறைய இந்த இப்போது ஏகப்பட்ட ட்ரேடிங் பற்றி பாசிட்டிவாக பேச நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது நிறைய சேனல்ஸ் அவங்க கோர்ஸ் விற்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கோர்ஸ் விற்றே காசு பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபேக்கான விஷயங்கள்லாம் வந்து காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்குது ஸோ அதனால் இனிஷியலான உங்களோட வேல்யூபிளான டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தொலைக்கக்கூடாது சேம் டைம் வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து நம்பி கடன் வாங்கிலாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இப்போது இது வந்து இன்றைக்கி நான் பார்த்த மெசேஜ் பிரபாகரன் அப்படிங்கிற பிரதர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீச்செயினில் லைக் 9 சென்ட்ஸ் கிட்ட வந்து லாங் வந்து எடுத்திருக்காரு இப்போ இந்த லாங்கோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு $100 மார்ஜின் மாதிரி காட்டுது இது வந்து 5x வந்து டவுன் ஆகிருக்குது வீச்செயின் வந்து
இப்போ அவர் வந்து மேபி ஒரு $50 $100 ப்ராஃபிட்காக இந்த பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்போ நம்மளோட மக்கள் பொதுவாகவே ட்ரேடிங் வந்து உள்ளே வந்து வரும்போது சரி லிவரேஜ் ட்ரேடிங்காக அதில் ஒரு $50-100 கொஞ்சம் காசு போட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்துருக்கும். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆப்வியஸாக போட்டுருக்க மாட்டாங்க. டார்கெட்டுமே கூட சரி போட்டோம் எவ்வளோ போகுதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எடுத்துப்போம்னு நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சின்ன லாஸ் வந்தால் புக் பண்ண கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மனசே வந்து இருக்காது. சரி பிரேக் ஈவென்ட்டில் க்ளோஸ் பண்ணலாம், சரி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து போட்டோம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட $500 மார்ஜினாக வந்து இருந்தது, 5x டவுன் ஆகி $100 மார்ஜினாக இருக்குது. கிட்டத்தட்ட $50-100 கொஞ்சம் டாலர் ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா $4000 இப்போ லாஸ்ட்டில் வந்து காட்டுது. இப்போ அவரோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னா இது வந்து க்ளோஸும் பண்ண முடியாமல் இது எப்படியாவது அடுத்த புல் மார்க்கெட்லேயாவது இது வந்து பிரேக் ஈவன் இல்லை இது வந்து நிம்மதியாக க்ளோஸ் பண்ணிட்டா நிம்மதியாக வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய இந்த மாதிரி நான் மெசேஜஸ் வந்து என்னால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனாலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மெயினாக இப்போலாம் இந்த $4000 $2000 $3000 வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்க ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக 5x 10xலாம் 10x 20xலாம் அசால்ட்டான ரிட்டர்ன்ஸாக வந்து கிரிப்டோவில் வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃப்ளாஷியான மார்க்கெட்டிங்லாம் வந்து யூடியூப்பில் ஆப்வியஸாக நடக்குது அவங்களோட கோர்ஸ் விற்கிறதுக்காக. நான் வந்து ஒரு வருஷத்தில் ட்ரேடிங் மூலமாக கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன்னு இஷ்டப்படி வந்து கதை விட்டு அவங்களோட கோர்ஸ் வந்து விற்று தள்ளுவானுங்க. அதை பற்றிலாம் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு வந்து இருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களோட கோர்ஸில் 50,000 1 லட்சம் செலவு பண்ணுறது, இனிஷியலாக வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து பண்ணுறது, அது டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, கடனில் வந்து மாட்டிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை ஆக்சுவலாக வந்து மேக் பண்ணுது. என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணம் பர்சனலான ரீசன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு லாஸ்ட் இயர் 2022 ஃபுல்லாகவே ஒரு ட்ராஜடியாக தான் வந்து இருந்தது. ஸ்டார்டிங்லேயே அந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எங்கள் யாருக்குமே வந்து எதுவுமே ஆகலை. ஸ்டில் அது வந்து ஒரு டெரிஃபைங்கான ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து அமைஞ்சது. மேபி அது ஒரு ட்ரிகராக வந்து இருக்கலாம். அது இல்லாமல் என் கூட ஸ்கூல்லேருந்து படித்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டான், ரொம்ப க்ளோஸஸ். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மென்டல் பிளாக் வந்து ஏற்படுத்துச்சு. என்னோடய சீனியர் ஒருத்தன் வந்து இறந்துட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த 2022 நடந்த உடனே ரொம்ப நிறைய விஷயங்கள் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணி இருந்தது மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் ட்ரேடிங் வந்து மேபி ட்ரிகராக வந்து இருக்கலாம், இல்லை இதெல்லாமே வந்து ட்ரிகராக வந்து இருக்கலாம், என்ன வேணால் வந்து இருக்கலாம். பட் ட்ரேடிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மென்டல் சுமையாக வந்து இருந்ததுடானா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப் டு சம் எக்ஸ்டென்ட் அதுவுமே வந்து காரணம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ யூஜி வந்து முடிச்சிட்டேன். எனக்கு நான் யூஜி பண்ணும் போதுலேருந்து, அதாவது என்னோட இன்ஜினியரிங் பண்ணும் போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாப்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு புதுசாக ஏதாவது இந்த மாதிரி Web3 ஃபீல்டில் ஆண்டர்பிரனர் ஆகணும், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது சரி ட்ரேடிங்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான ஒரு இது வந்துருச்சு. என்னடா நம்ம புதுசாக ஏதோ வந்து பண்ணணும், ஏதாவது வந்து புதுசாக வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது இந்த இடத்துலையே வந்து இருக்குமே அப்படிங்காக நானே என்னை புஷ் பண்ணி கைண்ட் ஆஃப் ரொம்ப வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காரணம் தான். சரி இப்போ கமெண்ட்ஸில் வந்து நான் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பற்றி வந்து பார்ப்போம். சி கைஸ், நம்ம சேனலில் இப்போது நான் டெக்னிக் அனாலிசிஸு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறது வந்து உண்டு. நான் லெவரேஜ் ட்ரேடிங் குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இப்போது இது வந்து மெயினான ஒரு விஷயம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் லைக் வெறும் ஒரு 20% எனக்கு தெரிஞ்சு 30% தான். எக்ஸிக்யூஷன் தான் ஒரு கிங்கு. நீங்கள் டெக்னிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இப்படி போகுது அப்படி போகுது என்னவோ போகுது அப்படின்லாம். பட் நல்ல எக்ஸிக்யூட்டராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சைக்காலஜி பேஸ்டாக தான் வந்து இருக்கும். அது எல்லாராலையும்லாம் வந்து முடியாது. மேபி உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கலாம், அதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோவும் எவ்வளோ பெரிய சைஸ் கேபிட்டலும் வச்சு அழகாக ட்ரேட் பண்ணிடுவீங்க அப்படின்னு எந்த நிச்சயமும் வந்து இல்லை. ஸோ இப்போது வந்து பார்ப்போம். இப்போ நிறைய பேர் வெல் செட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை கேட்டால் நிறைய பேர் வந்து இந்த லெவரேஜ் ட்ரேடிங் மெயினாக கிரிப்டோவில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, கிரிப்டோ ஃபாரெக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்தியன் மார்க்கெட்லேயாவது அட்லீஸ்ட் அதுக்கெலாம் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் வந்து இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறதுக்கான இது வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா பெரிய லெவலில் வந்து லாஸ் பண்ணுவீங்க. ஸ்டில் இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப க்ரீடியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஒரு இடமா தோணலைன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஃபுல்லாக அந்த லாஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பெட்டர் ஆக்குறேன்னு பெரிய கடனாளியாவோ இல்லை இருக்க சுச்சுவேஷனை வந்து மோசம் பண்ணிடாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணு ப்ரோ, அது
அது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு சில பிக்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு கமெண்ட், அஜித் ப்ரோ நீங்கள் ஒன் சைடாகவே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு, ஒன் ரூல் ஒன் பிளான் ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஐயோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட தொல்லை தாங்க முடியல. இந்த ப்ரோ நான் எதுவும் பர்சனலாக அட்டாக் பண்ணலை, 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அவங்க கூட வந்து சொல்லியிருந்தாரு. நீங்கள் உங்களோட பிஎன்எல் அனுப்புங்க, நீங்கள் முதல்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஹைண்ட் வுட்ஸ் காரணங்க எப்பா 22 வயசில் $200 மில்லியன், $200 மில்லியன் முதல்ல ஐஎன்ஆரில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமாடா அவங்களுக்குலாம். 22 வயசில் நான் அந்த இது கம்பெனியோட கொலாப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு வெறும் $1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தந்தா போதும், எவனையாவது கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு இன்டர்வியூ போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டானுங்க இந்த பிஹைண்ட் வுட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இந்த டாப் ஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரனுங்க வந்து திரியிறானுங்க, குப்பையாக வந்து இருக்குது கைஸ். ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்குற அப்படிங்கிற பேரில் 90% மேலே பைத்தியக்காரனுங்க தான் வந்து சுற்றின்னு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் பேசுறது பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வந்து ஆகுது. மொக்கையாக இருக்கா, சரி சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ, திஸ் இஸ் நாட் மோட்டிவேஷனல், சீப் வே டு ஜென்ரேட் இன்கம்மா. இதே நான் வந்து பாசிட்டிவாக நான் வந்து இது வாங்கிட்டேன் ட்ரேடிங் மூலமாக நான் அது பண்ணிட்டேன்னு ஒரு கோர்ஸை போட்டிருந்தா இவர் வந்து கண்டுட்டு இருப்பாரான்னு எனக்கு வந்து தெரியல. வந்து மோட்டிவேஷனல் வீடியோவே வந்து இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ மூலமாக $15 சம்பாதிச்சு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகி பின்னாடி இருக்க இந்த ஸ்டூடியோவே நான் அதை வச்சு தான் வந்து பில் பண்ணேன். ஓகேங்களா. அண்டு வேறு என்ன, பேராசை, ஆமாம் ஆப்வியஸாக உண்மை. க்ரீடியாக வந்து இருந்தீங்கன்னா என்றைக்குமே நம்மளால் ட்ரேடிங்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லா கமெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 100 கமெண்ட் மேலே வந்து இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கமெண்ட்டாவது இதில் வந்து இது ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நிறைய பேர் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், ட்ராக் பண்ணுறேன், ப்ளீஸ் ட்ராக் ப்ரோ. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வந்து பெரிய அளவில் இப்போ ஐசிடிலாம் எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் கைஸ். மேபி லைக் 5 to 10% தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சில பேர்லாம் யூடியூப்பில் 400K 300K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பானுங்க. லைக் 1% எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 3000 பேர் அவங்களோட கோர்ஸ் வந்து 20,000 வச்சுக்கோங்களேன், அதிலே கோடியாக சம்பாரிச்சு வந்து செட்டில் ஆகிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் இப்போது பப்ளிக் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் ரொம்ப கம்மி தான் கைஸ் ஆக்சுவலான ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க. மற்றதெல்லாம் சும்மா வந்து உருட்டுறவனுங்க தான், கோர்ஸ் விற்கிறவனுங்க தான். ஸோ ஒரு 15 ஏக்கர் நிலம் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போய் ஜம்முன்னு செட்டில் ஆகிடணும் ப்ரோ. எனக்கும் அந்த மாதிரி ஐடியா தான் வந்து இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். ஓகே ப்ரோ, ஏன் குவிட் பண்ண போகிறீங்க? லாஸ்ட்டாக எஸ்எம்சி மட்டும் படிச்சு, எஸ்எம்சி நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எக்ஸிக்யூஷன் தான் கிங்கு. அதை தாண்டி நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து செகண்டரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டில் நான் எஸ்எம்சி வச்சு தான் என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்பாட்டில் பை பண்ணுறதுக்கு, மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிதானமாக பேசினால் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், இவர் போய் அப்படியே அந்த மொக்க உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து 20 நிமிஷம் உட்காந்து பார்ப்பாரு. நான் பேசுகிறது 2 நிமிஷம் பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. இன்னும் டெல் மீ 100%. ஐயோ இது வேறு கிளம்பிடுவானுங்க கைஸ். மெயினாக ட்ரேடிங் வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரியலான பிஸ்னஸ்னால் இறங்கி கிரவுண்டில் ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணுவீங்க, அதில் ஏற்படுற லாஸ் வந்து வேறு. ட்ரேடிங்லாம் வந்து போனீங்கன்னா உங்களோட பாடி ஹெல்த்தே வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஒரு ஜிம்லாம் போகிறீங்கன்னா உங்களோட அந்த கேட்டகரி பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். தூங்காமல் வந்து இருப்பீங்க. ட்ரேடிங்கும் நீங்கள் ரியல் பிஸ்னஸும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ட்ரேடிங்கை நான் ஃபுல்லாகவே வந்து குறை சொல்லவும் கிடையாது. நான் சொல்கிறது மெயினாக என்னென்னா, நான் சொல்கிற கான்டெக்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்கள் கதையை சொல்லலை. இப்போ சொல்லிட்டேன்ல ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன். எப்படி மார்க்கெட் மூலயமா ஹர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மென்டல் ஹெல்த் முக்கியம் கண்டிப்பாக. அதுக்காக தான் நம்மளுக்கு அதுதான் வந்து மெயின் ப்ரையாரிட்டியாகவே வந்து இருக்கணும். காசு வச்சு நாங்கள் பண்ண முடியும். மென்டல் ஹெல்த் ஒழுங்கா இல்லைனா. மில்லியனர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க தானே, ஆப்வியஸாக இருக்காங்க. ஆனால் ட்ரேடர்ஸ் யாரும் இன்வெஸ்டர்ஸ் அளவுக்கு பணக்காரங்களாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ட்ரேடிங் வந்து ஒரு பேஷனாக வந்து இருந்ததுன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து பண்ணவே கூடாது, அப்படி அதுக்கு நான் ஃபுல்லாக அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ சரி, மீதி கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் அதுக்கான என்னோட ரிப்ளை வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளைஸும் வந்து கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு சில கமெண்ட்டுக்காவது நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். குட் அவேர்னஸ், நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரே கோவம்னா, இதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பயங்கரமாக அது இதுன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணேன்னா, ட்ரேடிங் மூலிமா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு நிறைய மேபி இப்போ நெகட்டிவாக கமெண்ட் பண்ணவனுங்களாம் பாசிட்டிவாக வந்து வந்திருப்பானுங்க. பட் நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது எனக்கு அந்த ஐடியா வந்து இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். அண்ட் மற்ற கமெண்ட்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணல, இல்லை வீடியோ மூலமாக ரிப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.